நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. நம்ம வந்து ஒரு புக்கை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். புக்கு பப்ளிஷ் பண்ணிட்டோம். மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கு நடுவில் ஒரு இன்கம் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஜூனோட இன்கம் ரிப்போர்ட். வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். இப்போ நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் ஒரு புது அக்கௌண்ட் என் ஹஸ்பண்ட் க்ரியேட் பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் நவம்பரில். இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு. இந்த அக்கௌண்ட் இப்போ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து நான் ஜூன் 1 ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு வந்து அவர் வந்து 17 புக்கு வந்து போட்டிருக்காரு. இன்றைக்கி ஜூன் 1 அன்றைக்கி நான் காலையில் 6 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஒரு புக்கு விற்கலை. இப்போ போன மாதம் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட் மந்த் அப்படின்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வெறும் 17 புக்கு தான் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். ஆனால் 328 புக்கு வந்து விற்றுருக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து எப்பயுமே ஜாஸ்தியாக இருந்தால் தான் நிறையா விற்கும் அப்படின்றது கிடையாது. நம்ம கம்மியான புக்ஸ் போட்டிருந்தாலும் டிமாண்ட் இருக்கிற புக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புக்கு விற்கும். இப்போ இந்த 328 புக்கு வந்து எவ்வளோ ராயல்ட்டி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ராயல்ட்டி எஸ்டிமேட்டில் பார்த்தா ஆப்வியஸ்லி இது வந்து ஜூன் 1 காட்டுது. இது வரைக்கும் ஒரு புக்கு விற்காததுனால 0 தான் காட்டுது. இப்போ நம்ம வந்து திரும்ப இங்கே போயிட்டு லாஸ்ட் மந்தோடது சூஸ் பண்ணலாம். வந்து பார்த்தோம் அப்படின்னா $833 வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது வந்து 17 புக்கு வந்து ஒரு மாதத்துக்கு $833 ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் ருப்பீஸில் வந்து சொல்லணும் அப்படின்னா. ஆனால் இதில் வந்து ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு புக்கு அவர் போட்ட ஒரு புக்கு வந்து சீசனல் புக்கு. அது வந்து இந்த ஒரு 2 மாதத்துக்கு தான் விற்க போகுது. ஆனால் அந்த புக்கு வந்து 2 நாளைக்கு வந்து ரொம்ப நிறையா விற்று $250 கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் $300 கிட்ட ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $500 வந்து அந்த ஒரு புக்குனால் 2 நாளில் வந்து ஜென்ரேட் பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் ஆக்சுவலாக வந்து $833 வந்ததுக்கு காரணம் அந்த 2 நாளில் விற்ற அதிகமான புக்கு இதுதான் வந்து காரணம். ஆப்வியஸ்லி அது வந்து சீஸ்னல் புக்கு அப்படின்றதுனால ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த புக்கு விற்காது. அப்போ வந்து அவர் வந்து திரும்ப வந்து ஒரு $200 ராயல்ட்டிக்குள்ளே வந்துடுவார். ஆனால் இப்போ என்ன ஒரு இதுலேருந்து தெரியுது அப்படின்னா, ஒரு கரெக்டான ஒரு கண்டென்ட்டு அவர் வந்து இந்த நேரத்துக்கு இந்த புக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு புக்கை கண்டுபிடிச்சி அதை வந்து போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இது சீசனல் புக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இதே மாதிரி டிசம்பர் டைமில் கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 months தான் அந்த புக்கு விற்றாலும் ஹியூஜாக விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் யூஸ்வலாக ரொம்ப சீசனல் புக்கே போட மாட்டேன். ஆனால் இந்த தடவை வந்து அவர் போட்ட புக்கு வந்து இவ்வளோ தூரம் விற்றுருக்கிறத பார்த்தோன்னே எனக்கே வந்து சீசனல் புக்கு வந்து போடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 830 நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆர்டர்ஸ் திரும்ப போய் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து திரும்ப நான் லாஸ்ட் மந்த் சூஸ் பண்ணுறேன். ஸோ $300 328 புக்கு வந்து விற்றுருக்கு. அது ஒரு $800. ஸோ 300 புக்கு வந்து ஒரு புக்குக்கு அவருக்கு வந்து $2 ராயல்ட்டி வருது அப்படின்னு வச்சாலே 300 புக்குக்கு வந்து $600 தான் வந்திருக்கும். ஸோ $800 அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $2 மேலே ஒவ்வொரு புக்குக்கும் அவர் வந்து ராயல்ட்டி வந்து வச்சுருக்காரு. ஸோ நம்ம எப்போயுமே வந்து ரொம்ப கம்மியான புக்கு தான் இப்போ கம்மியான ரேட்டு போட்டால் வந்து வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு புக்குக்கும் வந்து கிட்டத்தட்ட $9 $10 வரைக்கும் வச்சுருக்காரு. அப்படி வச்சும் வந்து அவருக்கு வந்து புக்கு விற்கிது அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்பயுமே வந்து புக்கை வந்து நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜாஸ்தியாக போட்டாலும் அதுக்கான ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த இன்கம் ரிப்போர்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் வந்து பணம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதில் நிறையா புக் இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. இவர் வந்து 17 புக்கில் வந்து கிட்டத்தட்ட $800 வந்து ஒரு மாதத்துக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. முதல்ல நான் சொன்ன மாதிரி இது கண்டினியூ ஆக போகிறதில்ல. ஏன்னா அது வந்து சீசனல் புக்கு, அதோட இது நின்றும். ஆனால் ஒரு மாதம் ஜென்ரேட் பண்ணாலும் ஒரு $50,000 அப்படின்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான்.
ஸோ வந்து அந்த அக்கௌண்ட் வந்து வெறும் 17 புக்கை வச்சு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து பணம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு குவான்டிட்டியோட வந்து குவாலிட்டி வந்து மஸ்ட் அப்படின்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வந்து சீசனல் புக் அப்படின்னா 2 டைப் ஆஃப் புக் இருக்குது. ஒன்று எவர் கிரீன் புக். அப்போ அதோட டிமாண்டு வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்கு எப்பயுமே இருக்கிறது வந்து எவர் கிரீன் புக்கு. சீசனல் புக் அப்படின்னா இப்போ கிறிஸ்மஸ் புக்கு போட்டிங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் விற்கும். மற்ற டைமில் யாருமே அந்த மாதிரி புக்கு வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு வந்து விற்கிற புக் வந்து சீசனல் புக்கு. அந்த புக்கு இந்த வருஷம் விற்கிது அப்படின்றதுனால அடுத்த வருஷமும் விற்கும்னு கூட சொல்ல முடியாது அதே டைமில். ஏன்னா வந்து புது புது புக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த புக்கோட ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் 1 or 2 மந்த்ஸ்க்கு தான். இப்போ நீங்கள் ஈஸ்டர் புக்கு போடுறீங்க அப்படின்னா ஈஸ்டர் முடிஞ்சோட அந்த புக் யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ அடுத்த வருஷமும் யாரும் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்கோட லைஃப் வந்து ஒரு 2 to 3 மாதம் அதுக்குள்ளே உங்களுக்கு புக்கு விற்றா தான் முடியும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி புக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நம்ம க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு 2 மாதத்தில் அது விற்கலைன்னா நமக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு சீசனல் புக்கு 2-3 மாதத்துக்கு மட்டும்தான் விற்க வேண்டிய புக்கு. ஆனால் அந்த சீசனில் வந்து கரெக்டாக மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா அந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து $150 மேலே ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ அவர் போட்டதோட இதை வந்து எடுத்துட்டார். இப்போ ஒரு $500 வந்து ஒரு $50 ஆட் போட்டிருந்தாருன்னா அவரோட எஃபர்ட்டுக்கு வந்து $500 ஒரு சீசனல் புக்குக்கு ஒர்த்து தான். அது ஒன்று. 3வது வந்து எந்த புக்கையுமே நம்ம வந்து கம்மியான விலையில் வந்து விற்கணுன்ற தேவை கிடையாது. ஸோ அவரோட ராயல்ட்டி வந்து ஒவ்வொரு புக்குக்கும் வந்து $2 கிட்டத்தட்ட இருக்குது. அண்டு அதனால் வந்து நம்ம எப்போயுமே நீங்கள் வந்து கம்மியான ராயல்ட்டியில் $1 கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியான விலையில் விற்றாலும் எல்லோரும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ கரெக்டான ரேஞ்சில் நம்ம வந்து புக்கை வந்து விற்கலாம். இப்போ இந்த ராயல்ட்டி பற்றி சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து ஜூன் 10th ராயல்ட்டி வந்து $9க்கு 9 அதாவது கிட்டத்தட்ட $10 $9.99 கீழே இருக்கிற புக்கெல்லாம் வந்து ராயல்ட்டி வந்து 60%லேருந்து 50% மாற்ற போகிறாங்க. அது வந்து பெரிய சேஞ்சாக இருக்க போது நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து ராயல்ட்டி ரொம்ப கம்மியாக வச்சு விற்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஆடெல்லாம் போடுறப்போ வந்து லாஸில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சீஸ்னல் புக்கு விற்கும் அப்படின்றது நான் வந்து இதுலேருந்து பார்த்ததுனால எப்பயுமே அதிகமாக நமக்கு வந்து புக்கு விற்கிறது வந்து Q4 அப்படின்றது வந்து Q4. அது வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாதமும் வந்து இங்கே யூஎஸில் வந்து எல்லாமே நிறையா விற்கும். ஏன்னா வந்து அப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துப்பாங்க. ஸோ ஒரு கிஃப்ட்னா சும்மா ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பண்டில் ஆஃப் கிஃப்ட்ஸ் கொடுக்குறப்ப எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்க்குமே அந்த டைமில் வந்து நிறையா விற்கும். அப்போ வந்து புக்ஸும் நல்லா விற்கும். என்ன மாதிரி புக்ஸ் போடணும் அப்படின்னா கிஃப்டபிள் புக்ஸ் போடணும். கிஃப்டபிள் அப்படின்னா இப்போ ஒரு அடல்ட் இருக்காங்க, அவருக்கு வந்து நிறைய பசில் பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பசில் புக்கு மாதிரி வாங்கி தருவாங்க. அது வந்து ஒரு கிஃப்டபிள் புக். ஒரு கிட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து வரைகிற மாதிரி புக்கு பிடிக்கும் அப்படின்னா எப்படி வரைகிறது அப்படின்ற மாதிரி புக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து விற்கும். இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து நிறைய விற்கிற டைம் வந்து Q4 அப்படின்றது அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னாலும் நம்மளோட புக்கை வந்து நம்ம வந்து ஒரு செப்டம்பர்லேயே வந்து போட்டுடணும். ஏன்னா வந்து அமேசான் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 8-7 நாள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க இப்போலாம். ஸோ 5-6 நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது இண்டெக்ஸ் ஆகணும், உங்களுக்கு வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், ஆடு போடணும், இதுக்கெலாம் டைம் ஆகும். அப்படின்னா அக்டோபரில் அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம செப்டம்பர்லேருந்து போட ஆரம்பிக்கணும் புக்கு. செப்டம்பரில் நம்ம இப்போ புக்கு போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து ரிசர்ச்சை வந்து ஜூன்லேயே பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் 10 புக்கு போடணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3-4 புக்குக்கு மேலே என்னால் போட முடியாது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு புக்காக க்ரியேட் பண்ணி என்னோடய இதில் சேவ் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா செப்டம்பரில் வந்து ஒவ்வொரு புக்காக வந்து எனக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ ரிசர்ச்சை வந்து இப்போ ஜூனில் ஸ்டார்ட் பண்ணால் தான் என்னால் வந்து செப்டம்பர், அக்டோபரில் புக்கு வந்து ஒரு 4-5 புக்கையாவது வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டடாகவோ இல்லாட்டி கிஃப்ட் பண்ணுற மாதிரி புக்கை வந்து சர்ச் பண்ணி போட முடியும்.
ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ கிறிஸ்மஸுக்கு விற்கிற மாதிரி புக்கு வந்து போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுதான் இந்த இன்கம் ரிப்போர்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்கம் ரிப்போர்ட்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். பை.